ஒருமுறை சொல், வாழ்க்கை மாறும். கைவிட மாட்டான், முருகன் இருக்கான். வாழ்க்கை பாதை இருட்டாக இருந்தாலும் ஒரு ஒளி நம்மை வழிநடத்தும். அந்த ஒளிதான் முருகன். எம் முருகன் பக்தர்களே, நம் முருகன் நீங்கள் தினம் தினம் வணங்கும் முருகன். 6 முகங்களால் உலகை காக்கும் அந்த அருள்மிகு குமரன். ஒரு அழைப்பு சொன்னாலே உடனே ஓடி வரும் தெய்வம் அந்த முருகன்தான். வேலுடன் நிற்கும் வீரன். அசுரர்களை அழித்தவன் மட்டும் அல்ல, நம் மனசுக்குள் இருக்கும் பயத்தையும் சந்தேகத்தையும் அழிப்பவன். வெற்றிவேல் முருகன் என்று ஒருமுறை மனசார சொன்னால் நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் 1000 ஆகும். மயிலின் மீது எழுந்தருளி அழகும் அன்பும் தைரியமும் சேர்ந்து ஒரே உருவமாய் காட்சி தரும் அந்த முருகன் கைவிடப்பட்ட நேரத்தில் கூட கைப்பிடித்து நிற்கும் ஒரே தெய்வம் அந்த முருகன். நம்பிக்கை இல்லாத மனசுக்கு நம்பிக்கை தருபவன். தோல்வியில் விழுந்தவனை வெற்றிக்கும் தூக்கும் சக்தி அவன் பெயரே சொல்லும்போதே இதயம் அமைதியாகிறது. அவன் அருளை பெற்றவனுக்கு வாழ்க்கை எப்போதும் வெற்றிதான். ஒரே ஒரு முறை சொல், வாழ்க்கை மாறும். கைவிட மாட்டான், முருகன் இருக்கிறான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. உங்கள் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையே முருகன். அவன் பெயரை சொன்னால் மனசார பயம் மறையும், தோல்வி வெற்றியாக மாறும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நாம் காலையில் எழுந்து முருகனை வணங்கி அரோகரா என்று சொல்லுங்கள். அது போதும். உங்கள் வாழ்க்கையின் நிலை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வான் நம் முருகன். வண்ண வண்ண மலரெடுத்து முருகனுக்கு நாம் சூட்டுவோமா? நல்ல நல்ல சொல்லெடுத்து நம் குமரனையே போற்றுவோமா? 6 படை வீடெங்கும் உன் அருளை தேடி நாங்கள் வந்தால், அப்பா முருகப்பா என்று ஆவலுடன் ஓடி வந்தால், எங்களின் முன்னே நின்று எங்களை கட்டி அணைத்து முத்தம் தருவாய், முத்தம் தருவாய் முத்தழகு முருகா. பார்வதியின் பாலகனாக இருந்தாலும் எங்களுக்கும் நீ பிள்ளை. பொய்கோபம் கொண்டு சென்றவனே பழனிக்கு வந்தாலும், நாங்கள் வந்தால் எங்களை மலை மீதிலிருந்து இறங்கி வந்து எங்களை காண வருவாய். நீங்கள் யாரும் கஷ்டப்பட்டு படியேறி என்னை காண வரவேண்டாம், நான் வந்து உங்களை பார்க்கிறேன் என்று கீழே இறங்கி வந்து கண்முன்னே காட்சி தருவான். வண்ணமயில் தோகையுடன் வள்ளியின் கணவனாகவும் சேவற்கொடியுடன் தெய்வ யானையுடனும் ஓடி வருவான். அருள் புரியும் ஆண்டவனே, 6 படை தலைவன் நீ. அரோகரா என்று சொன்னால் ஆனந்தம் கொள்வாயப்பா. அதனால் நாம் அரோகரா அரோகரா முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி நம் கவலைகளை துக்கத்தை அவனிடம் பகிர்ந்தால் அவன் நமக்கு நல்ல வெளிச்சத்தையும் ஒளி காட்டுவான். இருட்டான பாதையில் சென்றால் கூட வழி தானாக பிறக்கும். முருகனுடைய அருள் இருக்கும் வரை எந்த கவலையும் வேண்டாம், எந்த பயமும் வேண்டாம். ஒரே ஒரு முறை சொல்லுங்கள், முருகன் நம் முன்னே வந்து காட்சி தந்து நமக்கு வேண்டியதை தருவான். முருகா முருகா என்று திருச்செந்தூர் சென்று கடலில் குளித்து கட்டி வெள்ளம் கரைத்து வந்தால் நம் தோஷங்கள் நீங்கி கஷ்டங்கள் நீங்கி நல்ல நிலைமைக்கு நாம் மாறலாம். திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு செல்லுபவர்கள் ஒரு நாள் அங்கு தங்கி மறுநாள் கடலில் குளித்து நீராடும்போது கட்டி வெள்ளம் கரைத்து முருகா 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 என்று 3 முறை அழையுங்கள்.
அந்த சமயம் முருகனே நமக்கு எதிரில் யார் உருவிலாவது வந்து நிற்பான். நமக்கே தெரியும், ஆஹா முருகன் இவர்தான், இவரை அழைத்தோம், நாம் வீட்டிற்கு செல்வதற்கு முன்னரே நமக்கு காட்சி தந்து விட்டான். முருகன் சாதாரணமானவன் அல்ல. பழத்துக்காக கோபம் கொண்டு பழனிக்கு சென்றாலும் நம்மிடம் அது மாதிரியெல்லாம் செய்ய மாட்டான் நம் முருகன். முருகனை வணங்கி நாம் நல்லதை பெறுவோம், நல்லதை பெறுவோம். முருகா முருகா முருகா. ஒரு நம்பிக்கை இருக்கிறது.